இங்கோய் மலை நாடி வந்தபோது போகர் அவருக்கு கொடுத்த காட்சியை சிலையாக வடித்துள்ளார் என்றும் இதை பற்றி ஓலைச்சுவடிகளில் உள்ளதாகவும் நம்பப்படுகிறது. முசிறி சோழ மன்னன் முசுகுந்தனால் ஆளப்பட்டது மற்றும் 10ஆம் நூற்றாண்டில் முசுகுந்தபுரி என்று அறியப்பட்டது. பின்னர் முசிறி என்று மருவியது. காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்றது. குறிப்பாக பருத்தி புடவைகள் நெய்யும் கைவினையாளர்கள் மையமாக உள்ளது. இந்த பகுதி பண்டைய காலங்களில் ஒரு துறைமுகமாகவும் வணிக மையமாகவும் திகழ்ந்துள்ளது. இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரத்தில் குரு போக மாமுனிவருக்கு நற்பகல் மணி 12:30 முதல் 2:30 மணிக்குள் ஒரு குரு பூஜையும் அதைத் தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானமும் பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இதே போன்று ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியில் பௌர்ணமி பூஜையும் இரவு 8:30 மணி அளவில் நடைபெறுகிறது. இத்திருக்கோயில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் பராமரிக்கப்படுகிறது. தொல்லியல் துறை இக்கோயிலை பிரதான கோயில்கள் பட்டியலில் வைத்துள்ளது. இக்கோயிலானது தற்போது மிகவும் பழுது அடைந்து மண்டபத்தின் வடக்கு சுவர் இடிந்து உள்ளது. இக்கோயில் திருப்பணி வருகிற உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆங்கில வருடம் 2026 ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அறநிலையத்துறை சார்பில் திருப்பணி ஒப்புதல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தகவல்கள் அறியப்படுகின்றன. பழனி முருகனின் மூல